வணக்கம். நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சம்மர்லயும் சிவப்பு கீரை பார்த்தீங்கன்னா, நெறைய வளர்ந்துட்டு இருக்கும். அங்கங்க பின்னாடி வீட்டுக்கு பின்புறமும் கொஞ்சம் செடி வளர்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அங்க மண் தரையிலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய செடி இந்த சிவப்பு கீரை செடி வந்துட்டே இருக்கும். தொட்டில வச்சு வளர்க்குற செடிகள் கூடயும் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த சிவப்பு கீரை செடி அங்கங்க இருக்கும். ஆனா ஒரு முறை கூட அத கட் பண்ணி நாங்க சரியா சமையல் பண்ணி சாப்பிடவே இல்ல. ஒவ்வொரு முறையும் நல்லா வளரும். நெறைய விதைகளோட பூலாம் வச்சு அந்த நெறைய விதைகள் விழுந்து, விழுந்து அடுத்தடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நல்லா நெறைய இன்னும் புது, புது செடிகள் வந்துட்டே தான் இருக்கு. இந்த வருஷம் முதல் முறையா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்க சிவப்பு கீரைகள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி நான் எடுத்தேன் இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா, கீரை செடியே நல்லா உயரமா வளர்ந்துருச்சு. தண்டே ரொம்ப திக்கா இருக்கு. இது இவ்ளோ நம்ம கட் பண்றதுனால ஒண்ணும் இல்ல. பார்த்தீங்கன்னா, அந்த கணு இருக்கிற இடத்துலலாம் திரும்ப புது, புது கிளைகளோட இன்னும் நல்லாவே கீரைகள் வரும். இந்த சிவப்பு கீரை செடி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செடி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு குடுத்தாங்க. அத வச்சது தான். அதுலருந்து வந்த விதைகள்லருந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நெறைய எல்லா தொட்டிலயுமே இந்த சிவப்பு கீரை இருக்கும். இந்த செடியில பார்த்தீங்கன்னா, நல்லா சிவப்பு கலர்லயே நல்லா அழகா பூ பூக்கும். அதுலருந்து நெறைய விதைகள் குட்டி, குட்டி விதைகளா வரும். இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட முருங்கை செடி. முருங்கை செடியில நான் ஏற்கனவே ஒரு முறை இலைகள்லாம் பறிச்சு, நெய் காய்ச்சியாச்சு. இது 2வது முறையா இது பார்த்தீங்கன்னா, குச்சி மாரி உயரமா போய்க்கிட்டே இருந்தது. அதனால இத கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா, இது சைட்ல பிரான்ச்சஸ் வந்து கொஞ்சம் திக்கா வரும். அதனால இன்னைக்கு இதுல இருக்கிற இலைகள் எல்லாமே எடுத்தாச்சு. முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கொஞ்சம் தான் இருக்கு இல்லைங்களா? இலைகள் கம்மியா இருக்கு. அதனால இந்த இலைகளையும் இந்த சிவப்பு கீரையோட சேர்த்து பாசிப்பருப்பு போட்டு நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே சுவையா இருந்தது. இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வளர்த்த செடிகள்லேருந்து இந்த கீரை தான் முதல் முறையா எடுத்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா, தக்காளி செடி எல்லாமே இருக்கிற மொத்த தக்காளியும் நம்ம மான் கூட்டங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதனால கீரை தான் நமக்கு கிடைச்சது. உங்க வீட்லயே சிவப்பு கீரை வச்சு வளர்க்குறீங்களா? அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.